வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 14 வயசில் கட்டாய திருமணம், அழகோட பிறப்பிடம், 35 வயசில் மரணம், ரஜினி பட லேடி சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த நடிகை 450 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க. ஸ்டார் ஹீரோயின்ற அந்தஸ்துக்கு உயரலன்னு கூட சொல்லலாம். தன்னோட 14 வயசுலேயே திருமணம் செஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் முன்னேறியிருக்காங்க. ஆனாலும் அவங்கள காலம் பறிச்சுக்கிச்சுன்னே சொல்லலாம். தன்னோட அழகால் தென்னிந்திய சினிமாவே ஆண்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நிஜ வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களோட மரணம் இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அவர்தான் நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட உண்மையான பேர் வட்லபதி விஜயலட்சுமி. 1960 ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. குடும்பத்தோட வறுமை காரணமாக 4ஆம் வகுப்புலே பள்ளியை விட்டு நின்றுட்டாங்க. தன்னோட 14 வயசில் தன்னோட விருப்பத்துக்கு மாறாக ஒரு ஆணோட திருமணம் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 2 வருஷங்கள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. துணிச்சலோடு அந்த திருமணத்துலேருந்து வெளியேறி சென்னைக்கும் வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஒப்பனை கலைஞராக வேலை செஞ்சுட்டு இருந்த சில்க் ஸ்மிதாவுக்கு 1979 தான் ஒரு மலையாள திரைப்படமான இணை தேடின்ற படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சின்னு கூட சொல்லலாம். 1987 வண்டி சக்கரம்ன்ற ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் தான் அதில் அவங்களோட பேர் சில்க்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட பேர் சில்க் ஸ்மிதாவாகவே மாறிடுச்சு. நடிகர் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இந்த மாதிரி ஜாம்பவாங்களோடு நடித்து இதுக்கப்புறம் பிரபலமாயிட்டாங்க ரொம்பவே. நடிகர் ரஜினிகாந்தோட 3 படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸையே அதிர வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சில்க் ஸ்மிதா தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகையாக இருந்தாங்க. 1990 அவர் ஒரு படத்துக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் பாலிவுட் ஜாகண்டோட சம்பளம் 75,000 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. படம் வெற்றி பெறும் நம்பி ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் அவருக்காக இயக்குநர்கள் வரிசையில் நிற்பாங்க. இருந்தாலும் இவருக்கு ஒருபோதும் முன்னணி கதாநாயகி வேடங்கள் கிடைக்கவே இல்லை. அவர் வெறும் கவர்ச்சி பொம்மை மற்றும் ஒரு ஐட்டம் டான்ஸராகவே பார்க்கப்பட்டது தான் ரொம்ப ஒரு சோகமான விஷயம்னே சொல்லலாம். அந்த வெளிப்புற கவர்ச்சிக்கு பின்னால் அவங்களோட வாழ்க்கையில் சொல்லோன்னா கண்ணீரும் தனிமையும் இருந்திருக்குன்னே சொல்லலாம். அவங்க காதலில் தோல்வி, நிதி நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தாலும் ரொம்பவே போராடியிருக்காங்க. செப்டம்பர் 23, 1996 அன்னைக்கு தன்னோட வெறும் 35 வயசுலேயே சென்னையில் இருக்க அவங்களோட வீட்டில் தூக்கில் தொங்குன நிலையில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அவங்களோட உடல் அதிகளவு ஆல்கஹாலில் இருந்ததுனால அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டதா தகவல்கள் வெளியாச்சு. இந்த தற்கொலையை பற்றி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் என்ன இருக்குதுங்கிறத யாராலையுமே புரிஞ்சுக்க முடியலன்னே சொல்லலாம். இதனால தான் சில்க் ஸ்மிதாவோட மரணம் இன்னுமே ஒரு மர்மமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நடிகை சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு உருவான படம் தான் தி டர்ட்டி பிக்ஸ் என்ற ஒரு படம். இதில் வித்யா பாலன் அவர்கள் சில்க் ஸ்மிதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த படம் ஸ்மிதாவோட வாழ்க்கையை தவறாக சித்தரித்ததாக அவங்களோட குடும்பத்தினர் மறுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.